வணக்கம் மக்களே. இன்றைக்கி சிக்கன் 1/2 கிலோ எடுத்து குழம்பு வைக்கேன். இப்போது வழக்கம் போல் வாய்க்கு நல்லா இல்லை தான் என்ன செய்ய, நானும் விதமாக குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்க்கேன். ஆனாலும் வாய்க்கு அந்த பழைய நாக்கு வரல. என்ன செய்யணும், இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கனை வாங்கி குழம்பு வச்சேன். இதுக்கு நான் எப்படி வச்சோம்னா, இஞ்சி வெள்ளைப்பூடு அரைச்சி வெங்காயம் தக்காளி மிளகாலாம் போட்டு நல்லா தாளிசம் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன செய்ய மசாலா வச்சுருக்கேன். என்ன மசாலான்னு கேளுங்க. கொத்தமல்லி, மிளகு, பெருஞ்சீரகம், கசகசா, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் தனித்தனியாக வறுத்துருவேன். வறுத்து மிஷினில் கொடுத்து நல்லா திரித்து வச்சுக்கிடுவேன். இப்போ இந்த கறியை நல்லா 2 பெரட்டி வேக விட்டுருவோன்னா, வெந்த உடனே இந்த மசாலா பொடியை போட்டு உப்பும் போட்டுருவேன். அது உப்பு போட்டு நல்லா மசாலா பிடிச்சி நல்லா கொதிக்கும்போது தேங்காயை அரைச்சி ஊற்றிடுவேன். நீங்கள் இன்னும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த தேங்காயோட சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா, இந்த சின்ன வெங்காயத்தை ஒரு 4-5 வெங்காயம் தேங்காயோடு சேர்த்து அரைச்சி விட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு, சிக்கன் குழம்பு. அது நல்லா நாட்டுக்கோழி குழம்பு மாதிரியே வரணும்னா இப்படி தான் வைக்கணும். அந்த காலத்தில் தேங்காயோட வெங்காயம் வச்சு அரைப்பாங்க பார்த்திங்களா, அது ஒரு தனி வாசடிக்கும். இது சிக்கனுக்கும் சரி, மட்டனுக்கும் சரி, அது மாதிரி மீனுக்கும் சரி, இந்த மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். அந்த மனசு தான் காரணம். நாக்கு கசக்குன்னு எத்தனை நாளைக்கு சொல்லிகிட்டு இருக்க பாருன்னு தெரியல. இன்றைக்கி இந்த 1/2 கிலோ சிக்கன் எடுத்து அம்பானி மாதிரி நினப்பில் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்லாம், சுட சோறு போட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். எப்படின்னு தெரியல. இந்த சிக்கன் குழம்புக்கு நீங்கள் தக்காளி பழம் கொஞ்சம் மட்டா போடுங்கன்னு. ரொம்ப போட்டிங்கன்னா கொஞ்சம் புளிப்பு ஏறிடும். அதாவது முந்தியெல்லாம் அந்த மட்டனு சிக்கன் குழம்புக்கு தக்காளி பழம் போட மாட்டாங்க. இப்போ தான் கால மாற்றத்தால் தக்காளி பழம் போடுறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் தக்காளி பழம் போடாமல் ரசம் வச்சுருவாங்க இது தொட்டுக்கிறதுக்கு. அதனால் தக்காளி பழம் போட மாட்டாங்க. இப்போ தக்காளி பழம் போடுறாங்க. அதாவது நாகரிகங்கள் அந்த பெருக உணவுலேயும் சேர்த்து அது இதுன்னு சேர்த்து அவங்க சமைச்சு அதில் ருசி கண்டுட்டு அதே பின்பற்றுறாங்க பார்த்துக்கோங்க. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி சுட சோறு பொங்கிட்டு வயிறு பசி வழக்கம் போல் வந்துருச்சு. ஆனால் என்ன சாப்பிட்றதுக்கு தான் வாய் கசப்பாக இருக்குன்னு நான் சொல்லிட்டு கிடக்கேன். நான் சொன்னேன்ல, மனசு தான் காரணம். 1/2 கிலோ சிக்கன்லேயே அம்பாரி மாதிரி வாழலாம்னு. அது மாதிரி தான் இன்றைக்கி மனசு நல்லா தேத்திட்டு சாப்பிட்டுட்டு படுக்க வேண்டியதான். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பழையபடி இருந்துச்சு வீட்டு வேலையில் பார்க்க வேண்டியதான். பொம்பளைகளுக்கு எவ்வளோ வயசான என்ன, வீட்டு வேலை பார்க்கணும், எல்லா வேலையும் அவங்க தான் பார்க்கணும். அதுதான் ஒரு நியதி பாருங்கள். ஆம்பளைகளுக்கு அப்படி கிடையாது. பொம்பளைகளுக்கு கண்டிப்பாக வேலை பார்த்து தான் தீரணும் மக்களே. உடம்பு எப்படி இருந்தாலும் அவங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க யாரும். சரி, நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க. பிடிச்சிருந்தா ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். சரியா? பிடிக்காதவங்க சும்மா போயிருங்க. சரி மக்களே, நானும் வயிறு பசிக்கு போய் சாப்பிட்டுட்டு நான் நாளைக்கு என்ன குழம்பு வைக்கிறது வாய்க்கு நல்லா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். சரியா? இப்போ வாரேன். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். தாளித்து கொட்டிட்டேன். ரொம்ப வாசமாக இருக்கும் மக்களே. வரட்டுமா?